விவசாயத்தை லாபகரமாக மாற்றினாலே இளைஞர்கள் விவசாயம் செய்ய முன்வருவார்கள் என்று வேளாண் துறை செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 3 நாட்கள் நடைபெறும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பங்கள் பற்றி சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி இன்று தொடங்கியது. CII Food Pro 2024 என்ற கண்காட்சியில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம், எந்திரங்கள், சமையலறை உபகரணங்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தங்கள் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். கண்காட்சியில் பங்கேற்ற வேளாண் துறை செயலாளர் அபூர்வா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புது நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் நமது பாரம்பரிய உணவுகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்க பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கெல்லாம் கூட என்னென்ன மெஷின்ஸை யூஸ் பண்ணலாம், வேல்யூ அடிஷனுக்கான மெஷினரி, அதே சமயம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, அதே சமயம் உலகத்துல இருக்க நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன, அதுல நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் தொழிலுக்கு போனோம்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இங்க வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல மாத்திரம் இல்ல, அமெரிக்கால கூட வந்து யாரும் இளைஞர்கள் வந்து விவசாயத்தை இருக்க முன் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னா விவசாயத்தை லாபகரமா மாத்தணும். அதாவது இப்ப நான் வந்து இப்ப 1 ஹெக்டேர் பயிரிட்டேன்னா எனக்கு அதுல நிறைய லாபம் வரணும். அப்படி லாபம் வந்தாதான் இளைஞர்கள் வந்து அதுல வந்து ஈடுபடுவார்கள். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வெள்ளத்துல வந்து சாயாத பயிர்கள், அதை தாங்கி வளர்ற பயிர்கள், இது எல்லாமே பண்ணிட்டு பயன்படுத்தி நிறைய கிரீன் கேஸ் எல்லாம் எமிட் பண்ணாத விதத்துல நம்ம வந்து பயிர்கள் எடுத்துக்கணும். அதற்காகவும் அது அந்த பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய விதைகளையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம். அரசாங்கம் கல்வித்துறைகள்லாம் திறக்கலாம் சொல்லி ஒரு எனக்கு தெரியாது.